Hi friends, so இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தனில் இருக்கிற ஃபங்க்ஷன் சம்மந்தமாக தான். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் டிஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் கொடுக்கும்போது ஒரு வேர்டில் கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எந்த ஒரு நேமும் ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்க இயலாது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்போ மை ஃபங்க்ஷன் ரெண்டு வேர்ட் இருக்குமென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் வேர்டை ஸ்மால்லையும் அதுக்கு அடுத்தது வர ஒரு வேர்ட்ஸையும் நான் கேபிட்டலில் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா வேர்ட்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் கொடுக்கலாம். ஸோ இந்த 3 நேமிங் கன்வென்ஷன் மெத்தட் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், மை மெசேஜ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஸோ பிரிண்ட்டுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்டா, வெல்கம் டு பைத்தன் கோட். சரிங்களா? ஸோ வெல்கம் டு பைத்தன் கோடுன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறேன்டா, நான் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டேன். சார் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு அவுட்புட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆக இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இங்கே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பைத்தன் என்று சொல்கிறேன், பைத்தன் கோடுன்னு சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் பிஒய்ன்னு சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது இந்த கிளாஸில் இருக்கிற இந்த கோடிங். பட் இங்கே எந்த ஒரு அவுட்புட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆக இல்லை. சரிங்களா? ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் இப்போ இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த கோட்ஸ் வந்துக்கிட்டு ரீட் பண்ணுமே தவிர இதை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டாது. ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்டணுமா இருந்தால் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ மை மெசேஜ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ வெல்கம் டு பைத்தன் கோட் என்று சொல்லி இங்கே நமக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் எத்தனை தரம் இந்த ஃபங்க்ஷனை திருப்பி நான் கால் பண்ணுறனோ அத்தனை தரம் எனக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வெல்கம் டு பைத்தன் கோட். ஸோ வெல்கம் டு பைத்தன் கோடுன்னு சொல்லி இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ உதாரணமாக நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, பைத்தன்ங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணாலே என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம வேண்டி எடுக்கணும். அதாவது யாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து சில டேட்டாஸை நம்ம வேண்டி எடுக்கணுமா இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குமென்னு பாருங்கள். இந்த இடத்த நாம் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்கணும் வந்துக்கிட்டு. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், லாங்குவேஜுக்கு LAN கொடுத்து விட்டுறேன். ஸோ கொடுத்து விட்டுட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், பைத்தனுக்கு பதிலாக டபுள் கொட்டேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 கமா யூஸ் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் கொடுத்து விடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு கால் பண்ணும்போது நான் இங்கே பைத்தன் கொடுக்கேன். ரெண்டாவது மெசேஜை கால் பண்ணும்போது ஷாப்னு சொல்லி கொடுக்கேன். அடுத்த மெசேஜை கால் பண்ணும்போது ஜாவான்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ நான் 3 ஃபங்க்ஷனை இப்போதைக்கு கால் பண்ணி பார்க்க. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு கால் பண்ணும்போது பைத்தன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ரெண்டாவதாக கால் பண்ணும்போது ஷாப், மூன்றாவது கால் பண்ணும்போது ஜாவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே நீங்கள் கொடுக்கும்போது அந்த மெசேஜ் வந்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆகுமா இருந்தால் ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு இங்கே ஒரு டேட்டா நமக்கு தேவை. சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ உதாரணமாக நான் இங்கே என்ன செய்கிறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? டிஃப் அண்டு கொடுத்துட்டு அட் ஃபங்க்ஷன். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, எனக்கு இப்போ இங்கே 2 டேட்டா வேணுமெண்டா, அந்த டேட்டாக்குரிய நேம் கொடுக்கேன், N1 அண்டு கொடுக்கேன், கமா N2. ஸோ இப்போ நம்ம இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஃபைன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே அட்ன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனில் 2 டேட்டா தேவை, N1 அதே மாதிரி N2ங்கிற 2 டேட்டா நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 2 டேட்டாவையும் கொடுத்ததும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ N1 ப்ளஸ் N2. ஸோ நம்ம இங்கே அடிஷனுக்கு அட்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணுமா இருந்தால் நான் இப்போ சும்மா அட்ன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணுண்டா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணாது. கண்டிப்பாக எனக்கு எரர் காட்டும். பாருங்கள், ஸோ 2 பராமீட்டர்ஸ் வந்துட்டு, அதாவது 2 ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 டேட்டாஸை நான் பராமீட்டராக பாஸ் பண்ணணும்.
ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள் 25 கமா நான் இங்கே ப்ளஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை நான் கமா யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணணும் அப்போ முதலாவது கமா யூஸ் பண்ணும்போது என்ன செய்யும் அதுக்கு முதலாவது கமாக்கு முன்னுக்கு இருக்கிற டேட்டா இங்கே போய் அசைன் ஆகும் ரெண்டாவது டேட்டா இப்போ நான் 50 என்று கொடுத்ததும் என்ன செய்யும் ரெண்டாவது டேட்டா இங்கே போய் அசைன் ஆகும் ஸோ கொடுத்ததும் இப்போ பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அட் 75ங்கிற டேட்டா வந்துக்கிட்டு நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 டேட்டா தேவை ஸோ அந்த 2 டேட்டாவும் இங்கே பேராமீட்டராக என்ன செய்யுது பாஸ் பண்ணப்படுது சரிங்களா ஸோ முதலாவது ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பத்தில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லாமல் ஸோ ரெண்டாவது வந்துக்கிட்டு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி மூணாவது 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா நம்ம 2 நம்பர்ஸை கொடுக்கும்போது அந்த 2 நம்பர்ஸ் ப்ளஸ் பண்ணப்பட்டு நமக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணி தர மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ஸோ ரிட்டர்ன் பாருங்கள் n1 + n2 இப்படி நான் கொடுத்து விட்டேன் இப்போ என்ன செய்யும்டா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு ஒரு டேட்டாவை ஸோ நான் என்ன செய்கிறேன் ரிசல்ட் என்று சொல்லி கொடுத்து விட்டேன் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எனக்கு 75 சொல்கிற விட டிஸ்பிளே ஆகுது ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள் ஸோ ஆரம்பத்தில் ஒரு டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் கொடுத்துட்டு அட்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 டேட்டா தேவை n1 n2 சொல்கிற 2 டேட்டா அந்த 2 டேட்டாவையும் வேண்டி எடுத்து 2 டேட்டாவையும் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது யார் அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதோட ரிசல்ட்டை வந்துட்டு திருப்பி தரும் ஸோ தரும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் இங்கே ரிசல்ட் என்று சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்போது இந்த 2 டேட்டா நம்ம என்ன டேட்டா கொடுக்கோம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்கள் இப்போ 50 கொடுத்தேன்டா எனக்கு வரப்போகிற ஆன்சர் வந்துட்டு 100 வரும் பாருங்கள் 100 சொல்லி டிஸ்பிளேயாக இருக்குது அப்போ 2 டேட்டாஸையும் ஆட் பண்ணி ஸோ அதோட அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டவா நம்ம அந்த ரிட்டர்னை வேண்டி எடுத்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இது ரிட்டர்னு தரக்கூடிய மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தனில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஸோ முதலாவது ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் எந்த ஒரு ரிட்டர்னுமே பண்ணாத நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரியும் ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டு நம்ம அந்த டேட்டாஸுக்கு தேவையான டேட்டாவை அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான டேட்டாவை நம்ம கொடுக்கும் ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகுது மூணாவது வந்துக்கிட்டு நம்ம அந்த டேட்டாவை பாஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சர்டன் ப்ராசஸ் நடந்து இப்போ நம்ம இங்கே சாதாரணமாக 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்குரிய ஒரு கோடிங் தான் எழுதியிருக்கும் பட் இது வந்துக்கிட்டு எக்ஸாக்டான ஒரு டெவலப்மெண்ட் மெத்தட் இல்லை பட் நாம் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம இந்த கன்செப்டை ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற இந்த ரிட்டர்ன்ன்ற கன்செப்டை விளங்கிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம இதோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வந்துக்கிட்டு நம்ம இது ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் நம்ம செய்யக்கிட்டவா கெயின் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பட் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் பண்ணுறதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நாம் இங்கே ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அல்லது நம்ம டைரெக்டாகவே பிரிண்ட்டுக்குள்ளே எழுதினோம்னு சொன்னால் அது என்ன செய்யும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக பிரிண்ட்டுக்குள்ளே எழுதினாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்